தமிழக அரசு, சமூக ஆர்வலர்கள், இயற்கையை நேசிப்பவங்க இவங்க எல்லாருமே அடிக்கடி சொல்றது பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், சுற்றுச்சூழலை தூய்மையா வச்சுக்கணும், மரம் வளர்க்கணும், மழை பெறணும், இந்த மாதிரி விழிப்புணர்வை மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு சிலரோட செயல்கள் இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் கிழக்கு கடற்கரை சாலை. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சயின்ஸ் பீச். இந்த வீடியோ இப்போ எதுக்குன்னா, இதை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இங்கே போயிருப்பீங்க, இயற்கையை ரசிச்சிருப்பீங்க, நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம கோவளம் தாண்டி திருவிடந்தை அப்படிங்கிற ரோட்ல இடதுபுறத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி தான் இது. இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த ஈசிஆர் சாலையை லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலா தலமாகவும் ஓய்வு எடுக்கவும் யூஸ் பண்ணுறாங்க. பணம் இருக்கிறவங்க பெரிய பெரிய ஹோட்டல், கெஸ்ட் ஹவுஸ்னு எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்காங்க. இவங்களால பெரிய அளவில் பணம் செலவு செஞ்சு பெரிய பெரிய ஹோட்டல்லையும் பெரிய பெரிய கெஸ்ட் ஹவுஸ்லையும் போயிட்டு ஸ்டே பண்ணியோ சாப்பிடவோ முடியாது. ஆனால் அவங்க வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து மரத்தோட நிழலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இதில் எந்த தப்புமே இல்லை. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இப்போ இந்த பதிவுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதை அப்படியே மரத்தோட ஓரத்துலையும் ரோட்லையும் போட்டுட்டு போயிடுறீங்க. இது மட்டும் இல்லாமல் மது குடிக்கிறவங்க அங்கே மதுவை குடிச்சிட்டு பாட்டில போடுறது, அதையும் உடைச்சி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அங்க கோவளம் ஊராட்சி நிர்வாகம் ஒரு பெரிய குப்பை தொட்டி வச்சிருக்காங்க, அதுல போடலாம். ஆனா அங்கெல்லாம் போடாம மரத்துக்கு அடியிலையும் ரோட்லையும் போட்டுட்டு போறாங்க. இதனால சுற்றுச்சூழலும் காற்றும் ரொம்பவே மாசுபடுது. இதனை உடனே அந்த ஊராட்சி நிர்வாகமும் கண்டித்து அவர்களுக்கு பொதுமக்களும் ஒத்துழைத்து அந்த இடத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டா இது பிற்கால சந்ததிகளுக்கும் ரொம்பவே பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். நம்ம பிளாஸ்டிக் பொருளை அப்படியே மரத்துக்கு அடியிலையும் அந்த ரோடுகள்லையும் போடுறதுனால அங்கே மழை தண்ணி வந்தாலும் அது தேங்க விடாமல் தடுக்குது. அப்படி மழை தண்ணி தேங்கலை அப்படின்னா மரம் எப்படி வளரும், நமக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? இதனால இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலை ரொம்பவே தூய்மையாக வச்சுக்கணும். இதில் இருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீம் சார்பாக காவல்துறைக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மது அருந்துபவர்களையும் அனுமதிக்காம, குடும்பத்தோடு வந்து சாப்பிட்றவங்கள அச்சுறுத்தாம, அங்கே வரவங்களுக்கு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு அறிவுரையும் கூறி ஊராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து இதை சரி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.